ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 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 பயிற்சிக்கும் ஒரு ஆண்டுக்கும் ஒரு பலன் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள் ஆசைகள் வரும். சிம்ம ராசிக்கு குரோதி ஆண்டினுடைய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் என்ற தலைப்பில் உங்களுடன் மீனாட்சி முருகன். சிம்ம ராசி அப்படின்னாவே உலகியல் நடப்புகளை உள்வாங்கி நான் ஒரு சிங்கமாக வளர வேண்டும், கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி நேயர்களே, உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே இந்த குரோதி ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய கிரக சஞ்சாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் இடம் இல்லையா, தனம் இல்லையா, வாக்கு, தனம் வாக்கு, ஒரு குடும்பத்தினுடைய சார்ந்த அத்தனை இதுவும் பொதிந்து கிடக்கின்ற இடம் கன்னியா உங்களுக்கு வரும் இல்லையா. இப்போ அந்த இதில் இன்னைக்கு கோச்சாரத்தில் சிம்மத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடம் கண்டசனி என்ற பயத்தோட சனி பகவான் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார். 8ஆம் இடத்திலே அங்கே ராகு பகவான் இருக்கிறார். 9ல் இருக்கிற குருவானவர் மே மாதம் டிரான்சிட் ஆகி பயிற்சி ஆகி அவர் என்ன பண்ண போகிறாரு, 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு சுக்கிரனோட ரிஷப குருவாக வரப்போகிறார். இப்போ இந்த குரோதி ஆண்டு எப்படி பிறக்குது அப்படின்னா, மிதுன ராசியில் பிறக்கிறார். ஸோ அது பிறக்குங்கின்ற காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா, சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது, ராகு புதனோட பயணிக்கிறது, ராகு புதன் நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கணுமாங்கிறது, சனி ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறது, அங்கே செவ்வாய் அதனுடன் அது உங்களுடைய பாக்கியாதிபதி செவ்வாய் வர்றாரு இல்லையா, அவர் சனியினோட சேர்ந்து இருப்பது 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்க போகிறார். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த சிம்ம ராசிக்கு கிடைக்கும், எந்த மாதிரியான பலன்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படின்ற தலைப்பில் உங்களுடன் மீனாட்சி முருகன் மீண்டும் நன்றி கலந்த வணக்கங்களுடன் வாங்க இதனுடைய பலன்களை பார்க்கலாம். இப்போ 2ஆம் இடத்துல வாக்கு இல்லையா, 2ஆம் இடம் வாக்குகளை கையாள்வது, ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். நீங்கள் சொல்கிற சொல்லாகப்பட்டது அது உங்களுக்கு நிறைய மனசுக்கு சஞ்சனங்களை கொண்டு வரும். பொதுவாக இந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிகளுக்கு அவங்க சிம்மராசியாக இருந்தால் அவங்க வாயே அவங்களுக்கு எதிரியாக மாறிடும். எப்படி அவங்களுடைய வாக்கே அவங்களுக்கு சோகத்தை கொடுத்து விடும், அவங்களுடைய பேசுகிற பேச்சே அவர்களுக்கு துயரத்தை கொடுத்து விடும் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வர்றது இந்த அரசியல் தலைவர்களுக்கு முதல்ல அவங்களுக்கு என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். குடும்ப தலைவர்கள் இல்லையா, இப்போ ஏற்ற இறக்கங்களுடன் நமக்கு பொருளாதார சிக்கல்களை அனுபவித்தோம் இல்லையா. இப்போ 9ல் இருந்த குருவாகப்பட்டவர் நம்ம 10ஆம் இடத்து வர போகிறோம் இல்லையா. அப்போ பாக்கியங்கள் அனுபவித்தோம். அந்த குருவை சனி பார்க்கறது, குரு சனி சேர்க்கை ஒரு வழியில் ஒரு சில பேருக்கு நல்ல பிடிச்சலாக செஞ்சிருக்கலாம். ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னாக்கா தடை தாமதத்துடன் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த சனி பயிற்சி ஆகி அந்த குரு பயிற்சி முன்னே இருந்திருக்கோம். இந்த சனி அந்த குருவை பார்க்கறது, அந்த சனி மேலே சூரியன் கடந்து போகிறது, செவ்வாய் இன்னைக்கு பயணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்கு ஒரு சில விஷயங்கள் லாஸ் ஆகிருக்கும். நிறைய பணத்தை இழந்திருக்கலாம், நம்பி இழந்திருக்கலாம். கூட்டாளிகள் வழியில் பணம் ஏமாந்தவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சனிக்கும் இந்த குருவை பார்த்தது 3ஆம் பாதை இல்லையா. ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த சனி சந்திரனை பார்க்குற ஒரு அமைப்பாகப்பட்டதும், உங்க 4ஆம் இடம் இல்லையா, உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்த்ததும் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்களாக படவில்லை. அப்போது நல்ல விஷயங்கள் எனக்கு இனிமேல் நடக்குமா, இந்த குரோதி ஆண்டு செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யும். ஏன்னா 10ஆம் இடத்தில் குரு வர்றதுமாங்கிறது, அப்புறம் இந்த புதன் நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கணுமாங்கிறது, அதாவது இப்போ இந்த புதன் ராகுனுடைய பிடியில் சிக்கிருக்கும் போது குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது, இந்த பண வழிகள் தட்டுப்பாடு ஏற்படுது, எக்கனாமிக்கலாக நான் நலிஞ்சிட்டேன், கொடுத்த பணத்தை நான் ஏமாந்துட்டேன், முதலீடு கொடுத்தவன் நான் ஒரு ஏமாற்றிட்டு போயிட்டான்ற கண்டிப்பாக இந்த நிலையை நீங்கள் சந்திச்சிருக்கணும் இல்லையா. அதுக்கு ஒரு தீர்வு இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. சரிங்களா. அடுத்தது, அதாவது இந்த குருனுடைய பார்வை எங்கெங்கப்படுது அப்படின்னா கன்னி, விருச்சிகம், மகரம். அந்த மகரம் உங்களுக்கு 6ஆம் வீடாக வரும் இல்லையா. அப்போ சுகம் இல்லையா, 4ஆம் வீட்டுக்கு வரும். அது 2ஆம் இடம். அப்போ குடும்பம் தலை துவங்கும். அப்போ தனம் ஒரு வழியில் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் பண முதலீடுகள் வரும். பண வரவு உங்களுக்கு இந்த குரோதி ஆண்டு சிறப்பாக இருக்கும் சிம்மராசிக்கு. அடுத்தது, இந்த முதலீடு செய்த பணத்தில் அதற்கான லாபம் இல்லையா,
அந்த லாபத்தை ஏர்ன் பண்ணுறதுல கொஞ்சம் முன்னப்பின் இருந்தாலும் கண்டிப்பாக தாமதத்துடன் கண்டிப்பாக கிடைச்சிரும். அடுத்து சுகஸ்தானம் இல்லையா, வீடு கட்டுறது, வீடு மேலே நிலம் இல்லையா, வீடு மேலே கடன் வாங்கி அது கட்டிக்கிட்டு இருக்கிறதுல சிக்கல்கள் கலந்து விடும் ஆச்சுங்களா. அடுத்தது நோய் இல்லையா, கடன் வம்பு வழக்கு நோய் இந்த மாதிரி கோர்ட்டு கச்சேரியில் இருந்தவங்களுக்கு என்ன மேலே கேஸ் இருக்குது, நான் போயிட்டு இருக்க வந்துட்டு இருக்குன்றவங்களுக்கு விடுதலை கண்டிப்பாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு கிடைச்சிடும். எதை வச்சு கிடைச்சிடும் அப்படின்னா குரு பார்வை இருக்குது, உங்கள் 6ஆம் இடத்துக்கு இருக்குது. அப்போ குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்குது. இந்த குரு பார்வை உங்களுடைய தனம் தானம் வாக்கு ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா, குடும்பம் இல்லையா, அது பக்கத்தில் விருத்தி அடையும் இல்லையா. அப்போ குடும்பம் விருத்தி அடையும். தாயாருடைய உடல்நிலை ஒரு ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். அடுத்தது இந்த சர்வீஸு, அடுத்து இந்த 6ஆம் இடம் வம்பு வழக்கு நோய் எல்லாம் சொல்ல, அதாவது சர்வீஸ் கூட எடுத்துக்கலாம். அதை மெயினாக ரோகம் அந்த நோய் இல்லையா, ஸோ நோய் கடன் வம்பு வழக்கெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல குரு பார்வை இருப்பதனால் இதற்கு முன்னால் நீங்கள் சந்தித்த கசப்பான சம்பவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மீனாட்சி முருகனுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இந்த குரு பார்வைப்படுறதுனால பணம் வர்ற வழியாக ஆகட்டும், கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இதற்கு முன் இல்லாமல் இருந்திருந்தால், எப்படி கணவன் மனைவிக்குள் இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செய்தி, இனிமையான செய்தி உங்கள் காது குளிர அனுபவிப்பீர்கள். அடுத்தது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு, நான் எங்கள் அம்மாவை ரொம்ப நேசிக்கிறேன், என் தாயோட உடலை பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, இப்போ இந்த குரோதி இந்த ஆண்டனுடைய பேச்சு பலன் பார்த்தோம்னா அதுக்கு அந்த ஆண்டனுடைய பலன் உங்களுக்கு நல்ல அந்தஸ்தை தருவது மட்டுமல்லாமல் நல்ல இடத்தையும் தரும். நான் இந்த செவ்வாய் நகர்வு பார்த்தீங்கன்னா உச்சமாய் சனியோடு இருந்து ராகுவனுடைய பிடியில் போய் அப்புறம் திரும்ப மறுபடியும் எங்கே தன்னுடைய வீட்டுக்கு வர போகிறார். போய் இந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் பார்த்தோன்னா இந்த வண்டி மாற்றுறது, நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் கார் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு கார் வாங்குறது, அப்புறம் பார்த்தோன்னா இதுக்கு முன்னால் இடம் விற்று ஒரு ஃப்ளாட் ஒன்று சேல் பண்ணியிருந்தேன், அந்த பணம் வரணுமான்றது. அப்போ அந்த 4ம் 2ம் உங்கள் இதில் சம்மந்தப்படுறதுனால அந்த வழியில் வர பணங்கள் உங்களுக்கு சேமிப்பை கூட்டுவதோடு மட்டுமல்ல, ஒரு நல்ல ஒரு சொத்து வாங்கிறது, நகை வாங்கிறது, மண் மனைகள் வாங்கி போடுறது, ஆடை ஆபரணங்களை சேர்க்கைங்கிறது, ஒரு குதூகலமான வாழ்க்கை உங்களுக்கு இந்த குரோதி ஆண்டு கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்தது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை முடிஞ்சு போகும்போது இந்த 25 வாக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகமாக மாறும். அப்புறம் தான் அவர் மே 1ஆம் தேதி குரு பயிற்சியாக போகிறார். ஆனால் 14ஆம் தேதி மிதுனத்தில் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு இந்த சிம்மராசி நேயர்களுக்கு தனம் பணம் செல்வாக்கு உயரும். 4ஆம் இடம் வண்டி வாகனம் தாயார் உடல்நிலை சமநிலைக்கு வந்துவிடும். நான் ரொம்ப நாளாக வீடு கட்டின முயற்சிகள் நிறைவேறும். இதுவரையில் ஒரு சில வீடுகள் கட்டி பாதையில் நிற்க இல்லையா, அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அடுத்தது வம்பு வழக்கு நோய் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை குரு பார்வை இருப்பதால் இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா இது மிதுனத்திலிருந்து பிறக்கிறார் இல்லையா. மிதுன ராசியாக இருந்து பிறக்கிற சமயத்தில் சூரியனோடு இருப்பார், செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை இங்கு தேடிக்க போகிறீங்க, நல்ல அமைப்பை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவான், அதாவது உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர் தான் இல்லையா, பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான். ஒரு 2 கோணங்களுக்கு அதிபதி யார், உங்களுக்கு செவ்வாயும் குருவும் இந்த சிம்ம ராசிக்கு 2 அதாவது திரிகோண ஸ்தானங்களில் 1 5 9. அப்போ 9ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை அமர்ந்து சிறப்பான யோகத்தை உங்களுக்கு தரப்போகிறார்கள் இந்த குரோதி ஆண்டில். அப்போது இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு சிம்மராசி நேயர்களுக்கு அருமையான காலகட்டம். தனமாகட்டும், மனவெளி ஆகட்டும், நோய் நொடி ஆகட்டும், அப்போ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல நிரந்தரமான தீர்வு, நல்ல செய்தி உங்களுடைய காது குளிர அனுபவிப்பீர்கள். அடுத்தது இந்த அதாவது ஒரு நல்ல நிலைமையில் ஹை லெவலில் இருக்கிற போஸ்டிங்கில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வார்த்தை விடுவதில் கொஞ்சம் கவனம் தேவை. எதையாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணலைன்னா பேர் கெட்டு போயிடும். அடுத்தது
சினிமா கலைஞர் தொழில், அதாவது சினிபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருமாங்கிறது இழுபறியாக இருக்கும். ஆனால் கிடைச்சா சிறப்பாக இருக்கும். அடுத்தது, வெளிநாடு செல்கின்ற அமைப்பை பெற்றிருக்கிற மாணவர்களாகட்டும், வெளிநாடு வேலை தேடி செல்கிறவர்களாகட்டும், உங்களுக்கு இந்த குரு செவ்வாய் பரிவர்த்தனை காலத்தில் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு அந்த குரோதி ஆண்டில் இந்த தமிழ் வருட பிறப்பு இல்லையா, அந்த பிறப்பு வருடத்தில் நல்ல நடக்கும். நான் வந்து உயர்கல்விக்கு போகிறேன், நல்லா வந்து என் கரியரில் வந்து ஜாப் நான் வந்து இது என்னுடைய ஜாப் வந்து நிர்ணயம் பண்ணணும், அதை வந்து உறுதிப்படுத்தணும், கெரியரில் வந்து நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நிறைய குழப்பங்கள் வரும். ஏன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து அசிங்க அவமானத்தை பற்றி நிறைய யோசிப்பீங்க இல்லையா. அதற்கு இந்த குரோதி ஆண்டாகப்பட்டது நல்ல சிந்தனை, சொல், செயல், வண்ணம் அத்தனையும் உங்களுக்கு வந்து ஈடேறும் என்பது உண்மை. அடுத்தபடியாக ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைப்பது, புதுசாக கடன் வாங்குவது, இந்த மாதிரி கடன் வாங்குகின்ற அமைப்புகளில் நீ வந்து கூடுதல் கவனம் தேவை. வார்த்தை விடுவதில், பேசுவதில் கவனம் தேவை. அடுத்தபடியாக தாயார் உடல்நிலை சமநிலைக்கு வரும், கவலைப்பட தேவையில்லை. இந்த ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு, 6ஆம் இடம் இந்த பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடந்தாலும் கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும். ஆக இந்த குரோதி ஆண்டு தமிழ் குரோதி ஆண்டு சிம்மராசி நேயர்களுக்கு நல்லதும் கெட்டதும் நடக்குமா அப்படின்னா நல்லதே நடக்கும் என்றும் கூறியும், ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு மனசுக்கு ஒவ்வாத சம்பவம் நடக்கும் போதும் சரியும், நம்ம நல்ல விஷயங்கள் அனுபவிக்கும் போது எந்த மனநிலையில் இருந்தோமோ அதே மனநிலையோட இந்த குரோதி ஆண்டை நீங்கள் கடந்து அடுத்த ஆண்டும் சீரும் சிறப்புமோடு வாழ வேண்டும் என்றும் எல்லா வல்ல என் முருகப்பெருமானை வணங்கி உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.